friends, வணக்கம் and welcome to Kanna's Kitchen Tamil. இன்னைக்கு இந்த பன்னீர் மசாலா ரெசிபியை நான் ஸ்பெஷலாக 4 பேருக்காக வேண்டி செஞ்சுருக்கிறேன். அவங்க யாருன்னு பார்க்கலாம் வாங்க. லக்ஷ்யா சோதி, ஆளி, லக்கிலா அண்ட் காயத்ரி, அடுத்து ஸ்ரேயா கோபிநாத். நீங்கள் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இதில் நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கிறேன். இது கடையில் வாங்கின பன்னீர். இந்த பன்னீரை நாங்களும் வீட்லேயே தயாரித்து கொள்ளலாம். அந்த வீட்டில் தயாரிக்கிற பன்னீர் ரெசிபியை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. கடையில் வாங்குகிற பன்னீர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த பன்னீர் எல்லாத்தையும் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்ஷில் போட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி செய்யும்போது பன்னீர் நல்லா சாஃப்டாக வந்துடும். நீங்கள் வீட்டில் தயார் பண்ணுற பன்னீர்னால் அதை இந்த மாதிரி சுடுதண்ணி போட்டு மூட தேவையில்லை. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வைங்க. நல்ல சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது இதில் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் நல்ல குட்டியாக கட் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி வைங்க. சுடுதண்ணி ஊற்றி எடுத்தா பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல சாஃப்டாக வந்துட்டு இந்த பன்னீர். இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இதை பிரட்டி வைங்க. ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வைங்க. இப்போ ஒரு பேனை சூடாக்கி அதில் எண்ணெய் ஒன்று சேர்க்காமல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கடலை மாவை நல்லா வாசனை வரும் வரைக்கும் நல்லா வறுத்து அதையும் ஒரு ஓரமாக வைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாம் ஊற வச்சுருக்கிற இந்த பன்னீர் பீசஸை லைட்டாக பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மாஜரின் சேர்த்துருக்கிறேன். மாஜரின் பட்டர் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த பட்டர் நல்லா உருகி வந்ததும் அந்த ஊற வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை இதில் போட்டு லைட்டாக பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டு நீங்கள் கறியில் போட்டால் அந்த கறியில் இருக்கிற பன்னீர் சீக்கிரத்தில் உடையாமல் அப்படியே இருக்கும். இப்போது பன்னீர் மசாலா தயார் பண்ணுறதுக்காக இன்னொரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதோட கொஞ்சமாக பட்டரும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகினதும் 1 இன்ச் அளவுக்கு கருவேப்பட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளலாம். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி உள்ளி பேஸ்ட் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். அதோட மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், அதோட கொஞ்சமாக ஆரஞ்சு கலரிங் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கடலை மாவை இதோடு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் எண்ணெய் கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த கடலை மாவு இந்த மசாலா பொருட்களோடு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி கொள்ளுங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் தக்காளியை இப்போ தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விரும்பினா இந்த தக்காளியை வெங்காயம் போட்டு பொரிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயும் சேர்த்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கியும் எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக பட்டர் ஒரு துண்டு சேர்த்து நல்லா கிளறிக்கொள்ளுங்க.
உங்களுக்கு கிரேவி வந்து அதிகமாக வேணும்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் அதை கொதிக்க வைங்க. உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி இதில் உப்பை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் ஒரு மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வைங்க. இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற பன்னீரை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த பன்னீர் வந்து நல்லா பொரியக்கூடாது, லைட்டாக தான் பொரிச்செடுக்கணும். கடைசியாக 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதோட கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு மூடி கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல சூப்பராக வந்திருக்கு. இந்த பன்னீர் மசாலாவை நீங்கள் சப்பாத்தி கூட, பரோட்டா, ரொட்டி, ரைஸோட கூட சாப்பிடலாம். சுவையான பன்னீர் மசாலா ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.